ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தரமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இன்றைக்கி வந்து நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து நிறையா பேர் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன தேவைப்படுதோ அது லேப்பு தான். அந்த லேப்டாப்பை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு தரமான லேப்பை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஆசஸ் கம்பெனியில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த லேப்பை பற்றி பார்த்தீங்கன்னா, லேப் வந்து ஒரு தரமான லேப். அது வந்து நம்ம ஆசஸ்லேருந்து பார்க்குறோம். ஆசஸில் வந்து ஏகப்பட்ட வேரியண்ட் இருக்குது. அதில் நம்ம ஒரு வேரியண்ட்டாக தான் இப்போ வந்து டப் சீரிஸ் எடுத்திருக்கோம். டப் சீரிஸில் ஏன் எடுக்கிறோன்னா, டப் சீரிஸ் வந்து ஒரு நல்ல ஸ்பீடான லேப்டாப்பு. அதுவும் இல்லாமல் டப் சீரிஸ் தான் நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது ஏன்னா டப் சீரிஸ் வந்து கேம் விளாட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் எடிட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அது வந்து கேமிங் லேப்டாப் தான். ஆனால் எடிட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஹை வேரியண்ட் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கேம்ஸ்க்கு இதெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். அதனால தான் இது வந்து நல்லா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த லேப்டாப் வந்து கீபோர்டு வந்து பிளாஸ்டிக்காகவும் மேலே ஸ்க்ரீன் வந்து மெட்டல் சர்ஃபேஸாகவும் இருக்குது. நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து எடுக்கிறோமோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு லேப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த லேப்லேயே நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷன் நான் இப்போ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன்னா, ஆசஸில் A15 ஒன்று இருக்குது. அதில் i5 இருக்குது, i7 ஜென்னும் இருக்குது. நம்ம i5 எடுத்தோன்னா ஓரளவு கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகும். இதுவே i7 எடுத்தோன்னா நல்லா ஸ்பீடாகவும் இருக்கும், லேகும் ஆகாது. அதனால் நம்ம i7 ப்ரிஃபர் பண்ணலாம். அதில் 16 GB ரேம் இருக்குது, 512 SSD இருக்குது, அப்புறம் வந்து 6 GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இது வந்து நல்ல ஒரு எடிட்டர்ஸ்க்கோ ஒரு கேமர்ஸ்க்கோ நல்ல ஒரு தரமான யூஸ்ஃபுல்லான ஒரு லேப்பாக தான் இருக்குமே தவிர இது வந்து ஒரு அன்யூஷான லேப்டாப்பே இருக்காது. அதனால் இது வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்மளே அந்த லேப் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ எடிட்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி, அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேருக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே வந்து கேம் பார்த்தீங்கன்னா நிறைய கேமர்ஸ் வந்து இப்போ வந்து யூடியூப்பில் லைவ் போடுறப்ப ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி கேம் தான் போடுறாங்க. அந்த மாதிரி கேம் போடுறப்ப வந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹை கிராஃபிக்ஸாக இருக்கிறதா பார்த்து வாங்கினீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் பண்ணுறப்ப நல்லா ஒரு லேக் ஆகாமல் நல்ல பர்ஃபார்மன்ஸோடு இருக்கும். இந்த லேப்பில் வந்து கீபோர்டை பற்றி பார்த்தோம்னா, கீபோர்டு வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். அது வந்து கீபோர்ட்ஸ்லேயும் ஒரு லைட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா RGB லைட்டிங். இது ஏன்னா நம்ம நைட்டு எடிட் பண்ணுறோமோ இல்லை லைட் ஆஃப் பண்ணிட்டு வேறு எதுவும் பண்ணுறோம், லைட் ஆஃப் பண்ணிட்டு வேறு வந்து கேமோ ஸ்ட்ரீமிங்கோ பண்ணுறோன்னா இது வந்து ஒரு தரமான ஒரு இதுவாக இருக்கும். லுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த இதில் லேப்பில் வந்து. அதே மாதிரி இதில் வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நிறையா இருக்குது. இது நம்ம வந்து அடுத்ததில் நல்லா தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.